எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2217வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நிச்சயமாய் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டு எல்லா சபைகளிலுமே சிறுவர் ஊழியங்களை செய்வார்கள். இந்த சிறுவர் ஊழியங்களை செய்கிற எல்லா சபைகளுக்கு ஆண்டவர் திரளான பிள்ளைகளை அனுப்பும்படியாக, சபையை சுற்றி இருக்க ஏராளமான பிள்ளைகள் வரும்படியாக, பெற்றோர் ஊர் தலைவர்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். இந்த ஆண்டு எல்லா சபைகளிலுமே VBS, CBS, FGBS 3 நாள் கேம்பெல்லாம் நடைபெறும். ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் முழு மனசோடு இந்த ஊழியங்களில் பங்கேற்க, செயல்பட, ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை இந்த ஆண்டு சிறுவர்கள் மத்தியிலே செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம் என்று வருகிறது. இந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளை என்பது நம்முடைய நேர கணக்கின்படி பிற்பகல் 3ஆம் மணி வேளை. இந்த 9ஆம் மணி வேளையில தான் இந்த 2 பேரும் ஜெபம் பண்ண போயிருக்கிறார்கள். அந்த ஆலயத்துல ஜெபம் பண்ணுவதுக்கு சொல்லி ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அந்த வேளையில எல்லா மக்களும் ஜெபிக்க போவது வழக்கம். இன்றைக்கும் நம்முடைய சபைகளில ஜெபிப்பதற்காக வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், காலை ஜெபம், இப்படி பல ஜெபங்கள் நம்முடைய சபைகள் நடைபெறுகிறது. நாம் அந்த ஜெபத்துக்கு கலந்து கொள்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். அப்படி போகாவிட்டால் உங்கள் சபைகளில் நடக்கிற ஜெபங்களில நீங்கள் பங்கெடுங்கள். சபை மக்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படி 3ஆம் மணி வேளையில் இவர்கள் போகும்போதுதான் அங்கே அற்புதம் நடக்கிறது. யூதர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிப்பார்களாம். ஆகவேதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை மையமாய் வைத்து அந்த 3 தடவை அவர்கள் ஜெபிப்பது வழக்கம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபிக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். நமக்கு சொல்லி ஒரு ஜெபிக்கிற நேரம், வேலை இருக்கணும். அந்த ஜெப வேலையில அந்த நேரத்தை வேற யாருக்கு கொடுக்க கூடாது. அதுல நமக்காக, தேசத்துக்காக, எல்லா சபைகளுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமக்களுக்காக, உங்களுக்காக, பரிசுத்தத்துக்காக ஜெபிக்க நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல போகும்போதுதான் அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இந்த பேதுரு யோவானை கண்டு அலங்கார வாசலில் இருந்த பிச்சைக்காரன் அவன் பிச்சை கேட்கிறான். இவங்க சிந்தனை வேற பக்கம் திரும்பாம அவன் மேல பார்வைப்படுகிறது. இவங்க 2 பேரும் சொல்றாங்க, என்கிட்ட உள்ளதை நான் தருகிறேன். அவனுக்கு என்னன்னா, ஏதாவது கிடைக்குமா, இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். ஆனா இவங்க 2 பேரும் சொல்றாங்க, வெள்ளையும் பொண்ணும் எங்கள்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட உள்ளதை தருகிறேன்னு சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கி விடுறாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் எழுந்து நடந்து குதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜெப வேலைக்கு போகிறவங்களை கொண்டு கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை பாருங்க. நம்முடைய நாட்கள்ல நம்முடைய ஆலயத்துக்கு போகும்போது இப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த நாட்களில் நடக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஆண்டவராகிய தேவன் பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அங்க இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறார். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். நீங்கள் தேவாலயத்துல போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். போய் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்க மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க தேவாலயத்துல போய் ஜெபியுங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலயத்துல தனிப்பட்ட நேரமோ, ஒருவேளை குடும்பமாகவோ, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோ சேர்ந்து
சபையில போய் ஜெபிங்க. கர்த்தர் அங்க இருக்கிறார். உங்க ஜெபத்தை நிச்சயமா கேட்பார். இப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பழக்கமாய் இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நாங்களும் இதே போல ஜெப வேலையை நாங்கள் வைத்துக்கொள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறவர்களை காணப்பட உதவி செய்யுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் மென்மேலும் பலப்படுகிற அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்து நான் ஜெபிக்கிறேன். விசேஷவனமாய் இந்த காலை மன்னாவை கவனித்து கொண்டு இருக்கிற, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை நிறைவேற்றுவீராக. சகல வியாதிகளையும் விளக்குவீரான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ கிருபை இவர்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே